கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன், அரசு பள்ளிகள் தான் நமது அடையாளம் என்ற அடிப்படையில் முதல்வர் திட்டங்களை வழங்கி வருகிறார் என பேசினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஐக்குந்தம் கொத்தப்பள்ளி ஊராட்சியில் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 6 லட்சம் மதிப்பில் பயணியர் நிழற்குடம் மற்றும் 6,06,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளுக்கு திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் அவர்கள் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் தூய்மை பணியாளருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதனை அடுத்து ஐக்குந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன், ஐக்குந்தம் அரசு மேல்நிலைப்பள்ளி, பெருகோபனப்பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளி, தொகரப்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, மேல்கொட்டாய் அரசு மேல்நிலைப் பள்ளிகளை சேர்ந்த 236 மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். பின்னர் மாணவர்கள் மத்தியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் அவர்கள், காமராஜர், கருணாநிதிக்கு அடுத்து முதல்வர் ஸ்டாலின் தான் அரசு பள்ளிகளை பெருமைப்படுத்த திட்டங்களை வழங்கி வருகிறார் என்றார். நம்முடைய கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் கிராமப்புற மக்கள் பயனடைய வேண்டும் என்று முதல்ல வித்திட்டவர். அதற்கு அடுத்தபடியாக நம்மள முத்தமிழ் கலைஞர், இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் உங்களுக்கெல்லாம் அரசு பள்ளிகளுடைய அடையாளமாக விளங்கி நீங்கள் எல்லாம் ஒரு பெருமையாக கருத வேண்டும். அரசு பள்ளிகளை, அரசு பள்ளி என்பது நம்முடைய பெருமை என்ற உணர்த்துகின்ற வனத்தில் அவருடைய ஒவ்வொரு திட்டங்களும் அரசு பள்ளியை நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த முதல்வன் திட்டத்தின் மூலமா நீங்க +2 முடிச்சுட்டு நீங்க பயன்பெற்று நீங்க வெளிநாட்டில் போய் சிறந்த யூனிவர்சிட்டி எந்த பல்கலைக்கழகத்தில் நீங்க படிக்கணும்னு நினைச்சாலும் அந்த பல்கலைக்கழகத்தில் சேர்த்து பயனுள்ள திட்டங்களை வழங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்திய திருநாட்டிலே இந்த மாதிரி யாருமே ஒரு மாணவர்களை ஊக்குவிக்கும் விதத்தில் யாருமே செயல்படல. குறிப்பாக கிராமப்புற மக்கள், கிராமப்புறத்தில் படிக்கின்ற நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ செல்வங்களை உயர்த்தெடுக்க வேண்டும் என்ற அழகு பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் என்பதை இந்த இடத்துல உறுதிப்பட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்.